ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து முருங்கைக்கீரை பறிச்சுட்ருக்கோம். ஏன்னா காலையிலே நம்ம வந்து முருங்கைக்கீரை சூப் குடிச்சா நல்ல ஒரு டீடாக்ஸிஃபையாங்க இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். ஸோ எங்க அத்தை தான் வந்து கீரை வந்து பறிச்சுட்ருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து குழந்தைக்கு எங்க 2வது பொண்ணுக்கு வந்து மொட்டை எடுக்க போறோம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஆடு வந்து கெடா வந்து வாங்கியிருக்கோம். அந்த கெடா வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா 2 நாள் கழிச்சு தான் நாங்க வந்து மொட்டை எடுக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து வீட்ல வச்சு கட்டி விட்டாங்க. ஸோ அதை தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம். ஸோ கிட்ஸுக்கெல்லாம் ஒரே என்ஜாய்மெண்ட். அதுவும் இந்த நாய், பூனை இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகும். அதுவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆடு. ஸோ அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஸ்நாக்ஸ், இந்த முறுக்கு, சீவல் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த ஆட்டுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. என் பொண்ணு ஃபஸ்ட்டு குடுக்க வந்து பயப்பட்டா. அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பா தான் வாங்கி வந்து குடுத்தாங்க. இங்க சின்னது வந்து இன்னும் அது பக்கத்திலே போகல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து அந்த ஆடு பக்கத்துல போய் விளையாடலாம் செஞ்சாங்க. ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதுனால பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயம். ஏன்னா வந்து நாய், பூனைலாம் நமக்கு வந்து ஈஸியா வந்து பார்த்துரலாம். இந்த ஆடெல்லாம் நம்ம வந்து இந்த மாரி ஆ அதுக்கான ஃபார்ம்ல போய் தான் பார்க்கணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறனால அவளுக்கே வந்து இது என்னது அப்படின்றதுக்கு நிறைய கன்ஃப்யூஷனா இருந்தது. ஸோ அதனால பயப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆயிட்டாங்க. வீட்ல கிடக்கிற எல்லா பொருளையும் கொண்டு வந்து ஆட்டுக்கு குடுக்குறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே வந்து 2 பேரும் நாஸ்தி பண்ணிட்டாங்க. வீட்ல இருந்த வெங்காயம், தக்காளி, சீவல், முறுக்கு, மிச்சர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த ஆடுக்கு குடுத்து அந்த அந்த ஆட்டையே ஒரு வழி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போறோம். அவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது வந்து எங்க ஊருக்கு வந்தா தான் இந்த மாரிலாம் சாப்பிட முடியும். எங்க அத்தை தான் செய்வாங்க. இது பார்த்தீங்கன்னா, உளுந்து புட்டு. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் வந்து கேர்ள்ஸா இருந்தோம்னா, ரொம்ப இத கண்டிப்பா வந்து சாப்பிட்டாகணும். நல்லா வந்து உங்களுக்கு அந்த போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, உளுந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 பங்கு எடுத்திருக்கோம். அரிசி வந்து அத விட அதிகமாவே எடுத்திருக்கோம். இத வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டு, இந்த அளவுக்கு கெட்டியா குருணையா இருக்கணும். நல்லாவே குருணையா இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம வந்து கிரைண்டர்ல போட்டு ஆட்டி எடுத்துக்கணும். தண்ணி வந்து நெறையாலாம் சேர்க்கக்கூடாது. பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சில எடுத்துக்கணும். இத வந்து நம்ம இட்லி பாத்திரத்துல இட்லி மாரி ஊத்தி வேக வச்சு தான் நம்ம வந்து புட்டு செய்ய போறோம். ஏன் வந்து உளுந்தும் அரிசியும் வந்து அரிசி அதிகமா போட சொன்னேன்னா, உளுந்து வந்து நெறைய போட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த புட்டுல வந்து அந்த புட்டு வந்து நல்ல பொல பொலன்னு இருக்கும் பார்த்தீங்களா? உதிரியா அந்த மாரி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ, அதனால தான் வந்து உளுந்து வந்து கொஞ்சம் கம்மியா சேர்க்க சொல்லியிருக்கேன். ஸோ, இது பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்து வீட்லேருந்து பறிச்ச அந்த முருங்கைக்கீரை தான். ஸோ, நம்ம ஊர்ல முருங்கைக்கீரை செய்யும்போது அந்த பூவோட சேர்த்து நம்ம பொரியல் செஞ்சோம்னா, செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து நம்ம வந்து சூப்பு தான் எடுக்க போறோம். இந்த முருங்கைக்கீரையில கொஞ்சமா சின்ன வெங்காயம், சீரகம் இதெல்லாம் தட்டி போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு அந்த சூப்பை வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு டெய்லி நம்ம காலையில் சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் சாப்பிட முடியும். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி முருங்கைக்கீரை டெய்லி வந்து செய்ய முடியாது. அந்த மரத்தில் இருந்து பறித்த கீரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வந்து முருங்கைக்கீரை மரம் வந்து இருக்கு. ஆனா அங்கேருந்து நாங்க பறிக்க மாட்டோம். அந்த மரத்துல இருக்கிற கீரை தான் பறிப்போம். ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நல்லா இருக்கும். அதனால வந்து அங்கேருந்து தான் நாங்க பறிச்சு செய்வோம். அது தெரிஞ்சவங்க வீடு தான். நீங்க கூட நினச்சிக்காதீங்க. அடுத்தவங்க வீட்லேருந்து எடுக்கணும். அது தெரிஞ்சவங்க வீடு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, புளி வந்து நான் ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து கடையில வாங்குனது இல்ல. மரத்துல இருந்தே வந்து புளி இந்த இந்த நான் இந்த ஏப்ரல் மாசம் சீசன் பார்த்தீங்கன்னா, அந்த புளிய மரத்துலேருந்து அந்த புளி வந்து தட்டுவாங்க. ஸோ தட்டி அத எடுத்து அந்த பதப்படுத்தி வைப்பாங்க. ஸோ அதுதான் அங்கேருந்து தான் நாங்க வாங்கியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து வெயில்ல காய வச்சிருக்கோம். இத பார்த்தீங்கன்னா, அதில இருக்கிற அந்த கொட்டை, அப்புறம் வந்து அந்த நாரு, ஏதாவது கழிவெல்லாம் இருந்ததுன்னா அத எடுத்துட்டு, அது நல்லா வந்து கல்லுப்பு போட்டு நல்லா பெசஞ்சு நம்ம வந்து குடுத்துருவாங்க. அது வந்து உங்களுக்கு 1 வருஷம், 2 வருஷம்னாலும் புளி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நல்லா வந்து அந்த உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணனால அந்த புளியில வந்து நல்லாவே அந்த புளிப்பு தன்மை வந்து அதிகமா இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ ஊருக்கு போறது தான் அதுவும் ரெடி ஆயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என் பாப்பாவுக்கு மொட்டை எடுத்தாடாங்க. அந்த வீடியோவும் 2ம் மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து முட்டை எடுத்த வீடியோவ நான் தனியா வந்து காட்டுறேன்.
ஸோ இந்த தண்ணி தான் நாங்கள் குடிச்சிட்ருக்கேன். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா புட்டும் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதை நல்லா அரைச்சி வச்சிருக்கிற மாவை நல்லா இட்லி பாத்திரத்தில் நல்லா இந்த மாதிரி சின்ன ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற பால்ஸாக வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். ரெண்டு தட்டுலேயும் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இது நல்லா வெந்த பிறகு தான் நம்ம வந்து புட்டு செய்ய போகிறோம். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியிலையும் புட்டு செய்வாங்க. அது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இந்த உளுந்து புட்டும் ஜவ்வரிசி புட்டும் எங்கள் அத்தை தான் செய்வாங்க. எனக்கு அந்த பக்குவம் வராது. ஏன்னா இது அந்த மாதிரி குருணையாக வந்து ஆட்டி எடுத்தால் தான் அந்த புட்டு வந்து அந்த கரெக்டாக அந்த உதிரியாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நீங்கள் வந்து ஒரு நைஃப் வச்சு கூட குத்தி உள்ள வரைக்கும் குத்தி பார்த்துக்கோங்க நல்லா வெந்துருச்சான்னு. இப்போ அதை எடுத்துட்டு சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து இந்த உப்பு ஜீனி அப்புறம் வந்து எண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது ஆறுனுச்சுன்னா உங்களுக்கு நல்லா கல் மாதிரி ஆகிடும். ஸோ உங்களால் புட்டு வந்து செய்ய முடியாது. ஸோ அதனால் சூடாக இருக்கும் போதே நமக்கு வந்து தேங்காய் நல்லெண்ணெய் ஊற்றி பரட்டுவாங்க. ஏன்னா நல்லெண்ணெய் வந்து நிறையாவே சேர்ப்பாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஏஜ் அட்டன் பண்ண கேர்ள்ஸு அப்புறம் வந்து உங்களுக்கு முதுகு வலி இந்த மாதிரிலாம் இருக்குன்னா உங்கள் அந்த போன் ஸ்ட்ரென்த்துக்கு இந்த புட்டு வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ வந்து நாங்கள் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கரண்டி வச்சு உடச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நம்ம கையை வச்சு அதை வந்து உடைக்க முடியாது. அதனால் வந்து கரண்டி யூஸ் பண்ணி உடச்சி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய். ஸோ இது வந்து கீயோ மற்ற எண்ணெய் சேர்க்குறதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் தான் சேர்ப்பாங்க. ஸோ அதனால் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வந்து இதை வந்து உடச்சி விட்டுப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கரை அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் உப்பு பார்த்தீங்கன்னா ஆட்டும் போதே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து தான் ஆட்டி எடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புட்டு உங்களுக்கு நல்ல உதிரியாக இருக்கும். நல்லா ஆறினப்புறம் நீங்கள் கையால் பிசைஞ்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்கள் குழந்தைக்குமே கொடுக்கலாம். உங்கள் குழந்தைக்கு 1 வயசு அது ஒரு 2 வயசு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நல்லாவே சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து இட்லி மாதிரி தான். ஆனால் உளுந்து வந்து அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது. ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ என் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா வந்து சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து ஹெல்த்தியான உளுந்து புட்டு ஜவ்வரிசி புட்டு இதெல்லாம் செய்யலாம். ஜவ்வரிசி புட்டு இன்னொரு நாள் வந்து நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து அந்த இடமே வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. வந்த உடனே அந்த சுச்சு போகிறது எல்லாமே அந்த ஆடு பண்ணிருச்சு. இப்போ ஆடு சாப்பிட்றதுக்கு வந்து கொலை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஏன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ கொலை வந்து அகத்திக்கீரை சாப்பிடும். இல்லைன்னா வந்து இன்னொரு கொலை சாப்பிடும். அது வந்து எங்கள் அப்பா வந்து எடுத்துகிட்டு வந்து கட்டி விட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆடை வந்து குளிப்பாட்டிட்டு மஞ்சள் தண்ணி வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விடுவோம். ஏன்னா வந்து நான் கெடா வெட்டுறதா இருந்தாலும் அந்த ஆடுக்குன்னு ஒரு இது இருக்குது. அதெல்லாம் செய்யணும். ஸோ அதெல்லாம் பார்த்து செஞ்சு தான் நம்ம வந்து அதை வந்து நம்ம கெடா வெட்டுவோம். ஸோ நான் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்யணும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சுருளின்னு அந்த ரோடு அந்த பக்கத்தில் வந்து சுருளி ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அங்கே இந்த கடை வெட்டுறதுலாம் வந்து செய்வோம். அது வந்து அந்த வீடியோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நாங்கள் எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து அன்னைக்கு செஞ்சதில்ல. அடுத்த முத நாள் செஞ்ச ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தான். ஏன்னா வந்து கெடா வெட்ட போகிறோன்னா அந்த 3 நாளும் நாங்கள் வந்து விரதம் இருப்போம். நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டோம். ஸோ வந்து விரதம் இருந்து வந்து அதுக்கு முத நாள் எடுத்தது நாட்டுக்கோழி குழம்பு தான். ஊருக்கு வந்தால் தான் இதுவும் வந்து நம்ம
செய்ய முடியும். ஏன்னா நம்ம வந்து இங்க என்னதான் கோழி வாங்கி அந்த மாரி குழம்பு வச்சாலும், நம்ம ஊர்ல சாப்பிடுற அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு மத்த ஊர்ல வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ, அதனால வந்து ஊர்ல தான் சூப்பரா வந்து எங்க அத்தை தான் பண்ணது. அவங்க தான் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இந்த நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் செய்றதுல. ஸோ, அவங்க அந்த குழம்பு தான் சாப்பிட போறோம். என் பொண்ணு வந்து அத அப்படியே குடிக்க சொன்னா, அத ஸ்பூன்ல தான் குடிப்பேன்னு சொல்லிட்டு ஸ்பூன்ல குடிச்சிட்டு இருக்கா. ஸோ எல்லாருமே வந்து குழம்பு குடிக்கிறோம். இது வந்து நம்ம நம்ம நார்மலா குக் பண்ணும்போது குழம்பெல்லாம் தனியா எடுத்து குடுக்க மாட்டோம். ஆனா வந்து நம்ம ஊர்ல செய்யும்போது, இந்த குழம்பு, அப்புறம் ஐர மீன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் அத சாப்பிடுறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு ரவுண்டு வந்து ஓடிரும். பார்த்தீங்கன்னா, படத்துக்கு போனோம். எங்க ஊர்ல இருக்கிற தியேட்டர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி தியேட்டர். எங்க ஊர்ல மொத்தம் 3 தியேட்டர் இருக்கு. இது வந்து ரொம்ப ரெகுலரா வர்ற தியேட்டர். நெறைய புது படங்கள் வந்து நெறையாவே இங்க அந்த தியேட்டர்ல போடுவாங்க. அடுத்த மறுநாள் தான் பார்த்தீங்கன்னா, எதற்கும் துணிந்தவன் வருது. நாங்க போனது பார்த்தீங்கன்னா, வலிமை. அன்னைக்கு தான் வந்து வலிமை வந்து லாஸ்ட் ஷோ. அடுத்த மறுநாள் வந்து இது எடுத்து எதற்கும் துணிந்தவன் போட்டுருவாங்க. ஸோ, அதனால வந்து நாங்க வலிமைக்கு தான் போனோம். முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தியேட்டரோட சேர்லாம் நான் ஏசி தியேட்டர்லாம் கிடையாது. நார்மலான சேர் வச்சு இருக்க மாரி, அந்த மாரியான தியேட்டர் தான் இருக்கும். எப்படி வந்து வில்லேஜ்ல இருக்குமோ, அந்த மாரி தான் இருக்கும். இது வந்து இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இத வந்து ரெனோவேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ஏசி எல்லாம் போட்டு நல்லா வச்சிருந்தாங்க. ஸோ நாங்க படம்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆடுக்கு தான் இந்த தோசைய ஊத்திருக்கேன். இந்த இங்கே ஒரு தோசை வந்து நான் ஊத்திருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா, கோதுமை தோசை, இனிப்பு இனிப்பு தோசை. இங்க வந்து ஸோ ஆடுக்கு தான் பார்த்தீங்கன்னா, தோசை சுட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து ஆடு வந்து எதுவுமே சாப்பிடல. அதாவது நம்ம கஞ்சி வச்சோம். அப்புறம் வந்து இந்த கொள, அகத்திக்கீரை எல்லாமே வச்சோம். ஆனா அது வந்து சரியாவே சாப்பிடல. தண்ணி கூட குடிக்கல. ஸோ அதனால தான் வந்து இந்த கோதுமை தோசை, அப்புறம் வீட்ல இந்த மாவு வச்செல்லாம் தோசை சுட்டு குடுத்துருக்கோம். ஆடுக்கு பார்த்தீங்கன்னா, தோசைலாம் சுட்டு குடுக்குறேன். அதுதான் வந்து அதுவும் அதா சாப்பிடல. அத வந்து ஊட்டி விட்டாங்க தான் சாப்பிடுது. ஸோ எங்க மாமனார் என்ன சொன்னார்ன்னா, அது வந்து ஊட்டு ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து ஊட்டி விட்டே அந்த கெடாவ வந்து வளர்த்துருப்பாங்க. அந்த மாரியான ஆடு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதனால வந்து அவர் தான் நின்னு அந்த தோசையெல்லாம் ஊட்டி விட்டாரு. அ அதுவும் பாவம் பசி காலையிலேருந்து நல்ல பசி. நான் குடுத்தது எதுவுமே சாப்பிடாம கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, தோசைய தான் தின்னுச்சு. ஸோ அந்த ஒரு 3 தோசை இருந்தது. 3 தோசையும் அந்த ஆடு தான் சாப்பிட்டுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீலாக்ல எப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல நாங்க எங்க போய் மொட்டை எடுத்தோம், என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்துக்கோங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம்.